தோற்றத்தின்படி தேவன மாதிரி இருக்கிறான். ஆதாம் எப்படி இருக்கிறான்? தோற்றத்தின்படி. ஆதாம் என்று சொன்னால் நம்ம மனுஷ பிறவி எல்லாமே ஆதாமுடைய சந்ததி தான். தோற்றத்தின்படி தேவனை போல இருக்கிறான். ஆனா சாயல் எதனால பண்ணிட்டான்? அவன் ஆக்டிவிட்டியை இழந்துட்டான். தேவனுடைய அந்த சாயலை இழந்துட்டான். ரெண்டாவது தேவனுடைய அறிவை இழந்துட்டான். இவன் தன்னுடைய மகிமை, தனக்கு கொடுத்த மகிமையை மாத்திரம் இவன் இழக்காம இப்போ ஆண்டவர் மேல இருக்கிற மகிமையை தாழ்த்த ஆரம்பிச்சிட்டான் மனுஷன். ஆண்டவர் மேல ஒரு மகிமை இருக்குல்ல, அந்த மகிமையை என்ன பண்ணிட்டான்? கன்று குட்டியை உருவாக்கி இதுதான் என் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப பாருங்க மனுஷன் எந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கி போயிட்டே இருக்கிறான் பாருங்க. இல்லையா? ஒரு கன்று குட்டியை பொன்னினால உருவாக்கி நீதான் என்னுடைய தெய்வம். இவன் தேவன் தனக்கு கொடுத்த ஒரு மகிமையை இழந்தது மாத்திரம் அல்லாமல் தேவனை தனக்கு எந்த அளவுக்கு கீழே இருக்கிறானோ அந்த அளவுக்கு கீழே காலை பிடிச்சி இழுத்துட்டு வர மாதிரி. இது நீ அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் ஒண்ணு இல்ல. தனக்கு கீழே இருக்கிற கண்ணு ஆடு மாடெல்லாம் எத்தனை அறிவு? 5 அறிவு. 5 அறிவுல ஒரு இவன் 6 அறிவு. 6 அறிவு கூட ஒரு மனு படை இது பண்ணல. அவன் கடவுளை தனக்கு ஈக்குவலா கூட அவன் படை பண்ணல. தனக்கு கீழே 5 அறிவுள்ள ஒரு மிருகத்தை செஞ்சு தேவனுடைய மகிமையை யாருக்கு கொடுக்கறான்? கன்றுக்குட்டிக்கு கொடுக்கறான். அவர்கள் ஓரேப்பிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். தங்கள் மகிமையை புள்ளை தின்கிற மாட்டின் சாயலாக, நமது மகிமையை புள்ளை தின்னுகிற மாட்டின் சாயலுக்கு, தேவனுடைய சாயலை இவன் இழந்தது மாத்திரம் அல்லாமல் மாட்டின் சாயலுக்கு ஒப்பாக்கி விட்டார். இதுதான் ஆதாம் செஞ்ச தப்பு. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் வெளியில இருக்கிற கூட்டம். இதுதான் ஆதாமுடைய சந்ததி. இதுதான் மனித பிறவி. அல்லேலூயா. தான் யாருன்னு தெரியாது, தனக்கு ஆண்டவர் கொடுத்த வல்லமை என்னன்னு தெரியாது, ஆண்டவரின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை என்னன்னு தெரியாது, ஆண்டவனுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்னன்னு தெரியாது, ஆண்டவர் எனக்காய் வைத்திருக்கிற மேன்மை என்னன்னு தெரியாது, ஆண்டவரையும் அறிந்து கொள்ள முடியாது. இது எதுவுமே தெரியாம தன்னுடைய மூளைக்கு தன்னுடைய அறிவுக்கு எட்டுறது போல ஆண்டவரையும் என்ன பண்ணிட்டான்? கீழே தரம் தாழ்த்தி கொண்டு வந்துட்டான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். இந்த கூட்டத்துல ஒரு ஆளாதான் நீங்களும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் இருந்தோம். ஆனா நம்மளை முன் குறித்த தேவன் நம்மை அழைத்து நம்மை நீதிமானாக்கி நம்மை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்றது புரியுதுங்களா? அல்லேலூயா. நம்ம என்ன பண்றார்? ஆண்டவர் மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்தின ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வராரு. இங்க நடக்கிற விஷயம் பாருங்க, வாசிங்க. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்கு ரூபமா இருக்கிறாரு? அங்க அப்பாவுக்கு பிள்ளை யாரு? பிதா. பிதாவுக்கு பிள்ளை யாரு? ஆதாம். தகப்பனுடைய சாயலை இழந்து என்ன பண்றான்? சாதாரண ஒரு மனிதனாய், புறக்கணிக்கப்பட்டவனாய், ஏதனை விட்டு துரத்தப்பட்டவனாய், தன்னுடைய ஆளுகையை இழந்தவனாய், ஆளுகிற பண்பை இழந்தவனாய், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை இழந்தவனாய், அங்கே இங்கே அடிபட்டு பிசாசுக்கு அடிமையாகி சத்ருவின் பிடியில, பாவத்தின் பிடியில, அக்கிரமத்தின் பிடியில, விக்கிரகத்தின் பிடியில தன்னுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டு இருக்கிறான். இங்க 2வது ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை நல்லா கவனிங்க. அங்க ஆதாம் என்ன பண்ணா? தேவனுடைய மகிமையை கன்றுக்குட்டிக்கு சமமாக்கினான். தேவனுடைய மகிமையை ஒரு 5 அறிவுள்ள மிருகத்துக்கு சமமாக்கினா. இங்க தேவன் அவ்வளவு பெரியவராய் இருந்தாலும் அவர் தன்னை தாழ்த்துகிறவராய் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளை ஆடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, வாசிங்களேன், ரூபம் எடுத்து மனுஷ சாயலான. அல்லேலூயா. நீ என்ன அந்த அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமா இறக்கிட்டாதப்பா. நான் அட்லீஸ்ட் நான் பண்றேன், நான் இறங்கணும், அவ்வளவுதானே உனக்கு. ஆண்டோடைய தாழ்மையை பாருங்களேன். என்ன மாட்டுக்கோப்பா என்ன பண்ற சொல்லாத. உனக்கு நான் இறங்கணும் தானே, என் ஸ்தானத்துக்கு நான் இறங்கி வரேன் உனக்காக. உனக்கு ஈக்குவலா நான் இறங்கி வரேன். அல்லேலூயா. பாருங்க, நம்ம தேவன் எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்களேன். அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருந்தும் அதை கொள்ளையாடின. உங்களுக்கு என்னைக்கு ஒரு நைட்ல திடீர்னு ஒரு கொடை அடிச்சு என்ன பண்ணுவீங்க? அற்பருக்கு வாழ்வு வந்து அர்த்தராத்தில கொடை பிடிப்பான்ற மாதிரி அங்கேயும் இங்கேயும் நம்ம கையும் ஓடாது, காலும் ஓடாது, அப்படிதான் இருப்போம். ஆனா இவர் ஆண்டவர் தேவனுக்கு பிதாவுக்கு சமமா இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், ஏதோ ஈஸியா கிடைச்சிட்டு அடிச்சு காலி பண்ணுவோம், ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம்னு நினைச்சு ஆண்டவர் பண்ணல. கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து தன்னைத்தானே தாழ்த்தி மனுஷ சாயலான. அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சாரு, நீ ஏன் சாயலுக்கு வாடா அப்படின்னாரு.
அல்லேலூயா. நீ ஏன் சாயலுக்கு வா, நான் உங்க அப்பா, நான் உன்னை படைச்சிருக்கிறேன், நீ தானே என் புள்ள, நீ ஏன் சாயலுக்கு வா, என்ன மாதிரி தானே நீ இருக்கணும்ன்றாரு. என்ன சொல்லலாம், முடியாது முடியாது முடியாது, இந்த அளவுக்குலாம் என்னால இருக்க முடியாது. சரிடா, என் முன்னாலே ஏன் சாயலுக்கு வர முடியல, நான் உன் சாயலுக்கு வரேன், நான் உன் சாயலுக்கு வந்து நிற்கும். எவ்வளவு அன்பு வருங்க ஆண்டவருக்கு. தேவன் நம்முடைய சாயலாய் இந்த பூமியில இறங்கி வந்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ பூமியில என்ன பண்றாரு, பிந்தின ஆதாம் நம்முடைய சாயல இப்போ ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிட்டாரு, நீ இப்ப ஈஸியா அவருடைய சாயலுக்கு நீ மாறிட முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நீ ஒப்பாயிருப்பதற்கு தான் ஆண்டவர் உங்களை அழைத்து இருக்கிறார். வாசிங்க அடுத்த வசனத்தை, தொடர்ந்து வாசிங்க இந்த வசனத்தை. காணப்பட்டு தாழ்த்தினார், ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவுடைய முழங்கால்கள் முடங்கும்படியாய் எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். தன்னை தாழ்த்தி ஆண்டவர் இப்படிப்பட்ட அதிகாரத்தை மீண்டுமா என்ன பண்ணிருக்கிறாரு, பெற்று கொண்டிருக்கிறார். ஆதாம் இழந்த அதிகாரம் இது, ஆதாம் இழந்த அதிகாரம், ஆதாம் இழந்த அந்த ஆளுகை, எல்லாத்தையும் இழந்து போய் நிக்கிறான் ஆதாம், வெறும் மனுஷனா நிக்கிறான். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை தானே தாழ்த்தி அவன் இழந்த அதிகாரத்தை மீண்டுமாய் அவர் பெற்றுக் கொண்டார். அவன் இழந்த ஆளுகையை மீண்டுமாய் அவர் பெற்றுக் கொண்டார். இப்போ அந்த சாயல்ல உங்களை எண்ணி இருப்பதுக்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றது இப்ப புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவ நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஆதாம நீங்க புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அப்ப அந்த சாயல்ல நீங்களும் நானும் இருப்பதற்கு எந்த அதிகாரத்தை ஆதாம் இழந்து நின்னானோ அந்த அதிகாரத்தை ஆண்டவர் பெற்றுக் கொண்டவராய் சிங்காசனத்தில் இன்றைக்கு வீற்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத ஒரு காரியம். இப்போ இந்த சாயலுக்கு உங்களையும் என்னையும் கொண்டு வருவதற்காக தான் ஆண்டவர் இந்த பூமியில நம்மை படைத்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்தது மாத்திரமல்ல, நம்மை முன்குறித்து நம்மை தெரிந்து கொண்டு இன்றைக்கு ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இது நமக்கு தெரியாதனால என் பிரச்சனை, என் போராட்டம், வீட்டுல சாப்பாடு இல்ல, எனக்கு வேலை இல்ல, எனக்கு கஷ்டம், நான் இங்க போறேன், நான் அங்க போறேன், ஐயோ எனக்கு பலகீனம், எனக்கு சுகம் வேணும், ஏன் இப்படியே இந்த பூமியில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பிசாசுடைய தந்திரமே உன்னை மேல பார்க்கவே கூடாது, நீ கீழே தான் பார்த்துட்டு இருக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? பிசாசுடைய தந்திரமே நீ ஒரு நிமிஷம் கூட மேல பாத்துற கூடாது, நீ கீழே உன்னை சுத்தியே பாரு, உன்னை சுத்தியே பாத்துக்கிட்டே இரு. அப்பதான் நீ என்ன பண்ணுவ, இங்கேயே இருக்கு. ஆதாம் அதுதான் பண்ணான், இங்கேயே பாரு. ஏவாளை கூட்டதான் பண்ணா, நீ இங்கே பாரு, ஏன் மேல பாக்குற? மேல பாத்திரம் என்ன பண்ணிடுவ, தேவனுடைய சாயலுக்கு நீ அறிந்து கொள்ளுவாய். நீ அங்க பார்க்காத, இங்க பாரு. அங்க ஒரு டைவர்ஷன், இப்ப நமக்கு ஒரு டைவர்ஷன். உன் பிரச்சனையிலே ஓடு, உன் போராட்டத்தை, ஐயோ என் பிரச்சனை மாதிரி யாருக்குமே பிரச்சனை இல்லை, என் போராட்டம் மாதிரி யாருக்குமே இல்லை, எனக்கு வந்த பலகீனம் மாதிரி யாருக்குமே வந்தது இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு போராட்டம், நம்மளே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அதுல மெச்சி கொண்டு இருக்கிறோம். வேற யாரா என் இடத்துல இருந்தாலும் பிரதர், அவ்வளவுதான் உங்க கதையை முடிஞ்சிருக்கும் பிரதர். நானா இருக்கிறதுனால உன்னை எங்க பார்க்க வைக்கிறான் பிசாசு, சுத்தி சுத்தி கீழே பார்த்துட்டு இருக்கிறேன். நீ மேல பார்த்தன்னு வச்சுக்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஏய், நான் ஆள பிறந்தவன், இல்லையா, நான் ஆளுகை செய்ய பிறந்தவன், தேவனோடு கூட அவருடைய சாயலை அணிந்து கொண்டவன் நான், இல்லையா, அவரோடு கூட சிங்காசனத்தில் இருக்கிற மேலானவைகளை நாடுங்கள் போல் சொல்றாரு. அவரோடு கூட நாம் நியாயம் தீர்ப்போம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரிங்களா? வசனம், இந்த உலகத்தை நீங்களும் நானும் நியாயம் தீர்ப்போம் என்று வசனம் கற்றுக் கொடுக்கிறது. இயேசு எப்படி நியாயம் தீர்க்கிறாரோ அதே போல நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து நீங்களும் நானும் நியாயம் தீர்ப்போம் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இதை சுத்தி நமக்கு எதுவுமே தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கீழே பார்த்து ஓடிட்டு இருக்கிறோம்.